எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அரசர்க்கும் காண்பது அறிவு. அப்பொருள் எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ம், ஆக அறிவு என்பது ம், பல வகையில் பிரிந்து செல்கிறது. அறிவு என்பது எப்படி செயல்படும்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு வகையில புரிஞ்சுக்கலாம். வெளி அறிவு, உள்ளறிவு. இந்த வெளி அறிவுங்கிறது பிறர் சொல்வதை கேட்பது, அதை வைத்து உண்மையை ம், கண்டுபிடிக்கிறது. உண்மையை எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, அதை மனசுக்குள்ள கொண்டு போய் கண்டுபிடிக்கணும். முதல்ல வெளியே கேட்கறது கேட்கணும், அது வெளி அறிவு. அதற்கப்புறம் உள்ள கொண்டு போய் அதுல எந்த அளவுக்கு நன்மை இருக்குது, எந்த அளவுக்கு தீமை இருக்குதுன்னு பார்க்கணும். நன்மை இருந்தால் அதன் பக்கம் நிக்கணும், தீமை இருந்தால் அது பக்கம் போகக்கூடாது. இதுதான். உதாரணத்துக்கு அந்த கர்மஸ்தலத்துல நிறைய நன்மை இருக்குது, தீமை இருக்கு. நன்மை எந்த அளவுக்கு இருக்குது, தீமை எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு மக்கள் விழிப்புணர்வு அடைந்து அதுக்கு தகுந்த மாதிரி நிக்கணும். தீமை அதிகமாக தான் அங்க போகக்கூடாது. இயற்கையில நன்மையும் தீமை இருந்துட்டே இருக்கும். அதனால அந்த கர்மஸ்தலத்துக்கு போறதை விட அரசாங்க தளம் எத்தனையோ இருக்கு. அரசாங்கம் வெளிப்படை அரசாங்கத்தின் வெளிப்படை எத்தனையோ இருக்கு. அதுக்கு மக்கள் போகணும். மக்கள் உணர்ந்து கொண்டுதான் போகணும். நன்மையும் தீமையும் நம்மனாலதான் வருது. நன்மையும் நம்மளாலதான் வருது, தீமையும் நம்மளால வருது. அப்ப அந்த கர்மஸ்தலத்தை மக்கள் தான் புரிந்து கொள்ளணும். அந்த கர்மஸ்தலத்தை மக்கள் தான் புரிந்து கொள்ள அப்ப வேண்டும். நன்மை எந்த அளவுக்கு இருக்குது, ஏன் தெரிஞ்சே போய் தன் குழந்தைகளை கொடுக்குறாங்களா இல்லையா? ம் ஆமாங்க. ஏன் போறாங்க? அது 50 வருஷமா தப்பு நடந்துட்டு இருக்குது இல்லையா? ஆமா, யாரும் பப்ளிக் வெளியே தெரியலங்க. அதனால அவங்களுக்கு போறாங்க, 2 நாள் 1 நாள் கத்துறாங்க, வந்துடுறாங்க. அவ்வளவுதான். அதை அப்படியே சஸ்பெண்டா மூடிடுறாங்க. அப்ப ஏன் தெரிஞ்சே ஏன் மக்கள் அங்க அனுப்புறாங்க? அதான் கேள்வி. ம், 50 வருஷமா தெரிஞ்சே அப்ப மக்கள் தானே குற்றவாளி இந்த இடத்துல. ஆமாங்க. மக்கள் தான் முதல் குற்றவாளி. அங்க தப்பு நடக்கும்போது மக்கள் அங்க போகாமல் இருக்கணும். அப்படித்தானே? ஆமாங்க. அது ஏன் உணரல? அந்த 50 வருஷமா ஏன் உணரல? அப்ப நம்ம இதே தான் நாம் உடம்புகள். நம்ம உடம்புல தப்பு நடக்குதுன்னா, இப்ப நான் உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டேன். ம், இனிமேல நீங்க தப்பு பண்ணீங்கன்னா யார் குற்றவாளி? நாம தான் குற்றவாளிங்க. அப்ப 50 வருஷமா தப்பு நடக்குது இல்லங்க. ஆமாங்க. மக்கள் மக்கள் சந்தேகப்படுறாங்க இல்லையா? சந்தேகப்படுறாங்க. ம- வெளியில இருந்து ஜனங்க தாசியா போறது வர்றதுனால அது கண்டுபிடிக்க முடியலங்க. வெளி ஜனம் தாசி ஆயிட்டாங்க. அந்த ஊருக்கார மக்கள் ரொம்ப கவனமா தான் இருக்கிறாங்க. ஆ, வெளிய இருந்து போறவங்க அத கண்ட்ரோல் பண்ண முடியல. வெளியிருந்து போறவங்களுக்கு தெரியல. ஆமா. அப்ப உள்ளூர் மக்கள் யாரு உள்ளூர் மக்கள் அவன் பண்ற தப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. பப்ளிக் உணர முடியல அவங்களால. உலகங்களும் போகாதீங்கன்னு சொல்ல முடியும். நாங்க போகல, நீங்களும் ம். போகாதீங்கன்னு சொல்றதுக்கு அவங்க தைரியம் அல்லது ம். நீங்களும் போகாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு அவங்களால முடியல. இவங்க முடியல. அந்த அந்த பக்கம் கிராமத்து பக்கம் புரிஞ்சுக்கிட்டு யாரும் போறதில்ல இல்லையா? ஆமாங்க. பெரும்பாலும் வெளியிலிருந்து வரவங்கள தான் அவர் போட்டு எறிகிறாங்க. ஆ. அப்ப வெளியிலிருந்து போற பார்த்தா ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்க இந்த வண்டிகள்லாம் போகுது இல்லையா? அதுலதான் பள்ளிக்கூட ஆமாங்க. மாணவர்கள் அந்த 50 உள்ளூர் மக்கள் அங்க போயிடுறாங்க. 10 கிலோமீட்டருக்கு அப்பால இருந்தா வண்டி வருது. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியறது இல்ல. அந்த 10க்குள்ள உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியறது இல்ல. தெரியல. அந்த 10 கிலோமீட்டருக்குள்ள நடக்கிற சம்பவத்த 25 கிலோமீட்டருக்குள்ள வெளிய இருக்கிறவங்களுக்கு தெரியல. அவங்க தான் மாட்டிக்கிறாங்க. அவங்க தான் அ. அவங்க தான் பலியாகுறாங்க. அப்படின்னா அப்படி எப்படி ம். அமுக்குறாங்க? அப்ப இந்த உள்ளூர் மக்கள் அவங்க வேலை என்ன? உள்ளூர் மக்கள் சொல்லி கொடு இந்த மாதிரி அவங்க வேறு வகையில ம். ஏன் சொல்ல ஊடகத்துல வந்தாச்சு அப்படின்னா ம். இந்த ம். அப்படின்னு கர்நாடக மக்களுக்கு சுத்தமாக அறிவே இல்லையா? அறிவு இருக்குது. அவங்களுடைய உயிர் பயத்துக்காக அவங்க வெளிப்படுத்த முடியல அத. அந்த 10 இதனால கிலோமீட்டருக்குள்ள. கர்நாடகமே பாதிச்சிருக்கு. அதான் என்னைக்கான ஒரு நாளைக்கு வெளிய வந்தா ஜனங்களா புரிஞ்சுக்கிட்டுன்ட்டு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு இனியாவது அதுக்கு. அதான் போனது போச்சு. நீ ம். அவ்வளவுதான். நீ எத்தனை பேர் செத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. இனி போனது போச்சு. இனி ம். தப்பு நடக்காம இருக்கிறது தப்பு நடக்காம ம். இருக்காது. ஆனால் தப்பை குறைத்து கொள்ள வேண்டியது நம்ம பொறுப்பு தான். ஆமாங்க. நன்மையும் நடந்தே தீரும், தீமையும் ம். நடந்தே தீரும். தீமை. ஆமா. அதனால நன்மை நடக்கும் பொழுது நம்ம அனுபவிக்கிறோம். தீமை நடக்கும் பொழுது அது ம். குறைக்க பார்க்கணுமே இல்லையா? ஆமாங்க. அப்ப மக்கள் தான் இனியாவது 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 கர்நாடகத்தில் இருக்க மக்கள் அந்த இடத்துல போறதை நிறுத்தி ஆகணும். அல்லது நன்மை குறைவா இருக்குதுன்னு போகக்கூடாது. நன்மை தீமை எது நன்மை எது குறைவா இருக்கு எது நன்மையா இருக்கு மக்கள் உணர்ந்து மக்கள் தான் அது முடிவெடுத்து மக்கள் தான் தவிர்க்கணுமே தவிர. ஆமாங்க. ஆமா, இவங்களே இனி அநேகமா இனியாவது உணர்ந்து அங்க போறதை குறைச்சிக்கிட்டாங்கன்னா நல்லது. இல்லைன்னா அங்க அவங்க யாரும் தப்பு செய்யறவன் மாறவே மாட்டான். எப்பவுமே தப்பு செய்யறவன் என்னைக்கு மாற மாட்டான். தப்பு செய்யறவன்
மாற மாட்டாங்க. அவன் சாகிற வரைக்கும் தப்பு பண்ணிட்டு தான் இருப்பான். அதுதான் இயற்கை. தப்பு பண்றவன் சாகிற வரைக்கும் மாற மாட்டான். ஏன்னா ரத்தத்திலே ஊறி போச்சு, அந்த பாரம்பரியத்துல வந்துருச்சு. அதனால வந்து இப்ப நல்லது செய்யறனும் மாற மாட்டான், தீமை செய்யவும் மாற மாட்டான். எங்கேயாவது ஒரு நாள் ஆச்சரியமா இருக்கு. ஆகையினால இயற்கையில் வந்து நன்மையும் நன்மையும் செய்யறது இயற்கை தான், தீமையும் செய்யறது இயற்கை ச தான். ஆமா, இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நாம என்ன பண்ணணும், நன்மையும் நம்மள இதை வந்து ஓரளவுக்கு இப்ப இப்ப ஒரு 15 நாளா இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த கொடூரங்கள், இந்த 70 ஆண்டுகளா 50 ஆண்டுகளா நடக்கிற கொடூரங்கள் உலகம் பூரா பரவிடுது. அப்ப அது மேல இனிமேல் இங்க நம்ம போறது தவிர்த்து கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணம் கொஞ்சமாவது வந்திருக்குதா இல்லையா? ஆமாங்க. கொஞ்சத்துக்கு கொஞ்சம் வந்து இருக்கும். வந்திருக்குது இல்ல? ஆமாங்க. வரல அப்படின்னா திருத்த முடியாது. வரல அப்படின்னா திருத்த முடியாது. இதை அனுபவிச்சுதான் தீரணும். அப்ப வந்து இதை வந்து விளக்க வேண்டிய கடமை, மக்களுக்கு விழிப்புணர்வு நம்ம தான் கொடுக்கணும் எல்லாத்துக்கும். உங்களுக்கு நன்மை வருதுன்னா உங்களுக்கு வீட்டுக்குள்ள இருந்தே பண்ணிட்டு போக வேண்டியதான். வீட்டுக்குள்ள இருந்தே அங்க போய் சேர்றதை விட வீட்டுக்குள்ளே செய்ய, பக்கத்தால செய்ய. எத்தனையோ வந்து திறந்த வழி இருக்குது, ரகசியம் இல்லாம ஆமாங்க. இருக்கிறது. அந்த இடத்துல போய் இயற்கையை பார்த்து நீங்க ஒண்ணு சூரியனை பார்த்து வழிபடலாம், ஆகாயத்தை பார்த்து வழிபடலாம். இதை விட என்ன இருக்க முடியும்? வேற எதுவும் இல்லைங்க. அதான் இயற்கை. அது எந்த தன்மையும் செய்யாத. அதை விட்டு போட்டு எவனோ கட்டி இருக்கிற ஒரு செவுத்துக்களை உட்கார வச்சுட்டு பாருங்களேன். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, நாம தான் தப்பு செய்யறதுக்கு நம்ம தான் இடம் கொடுக்குறோம். தப்பு செய்யறதுக்கு ஆமாங்க. அங்க ஏன் கொடுக்க, அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு போக வேண்டியதுன்னு. அரசாங்கம் எத்தனையோ நலத்திட்டங்கள் பண்ணிருக்குது. அந்த நலத்திட்டத்துக்கு திறந்து விட்டு போட்டு எல்லாமே வந்து எல்லாமே ஒரு மோகம். அங்க போன என்னமோ நடக்குது, ஒரு மோகத்துல போய் சிறு பிள்ளைகள், பெரிய ஆளுங்க செத்தாலும் பரவாயில்ல, சாக போற கிளம்பு செத்தாலும் பரவாயில்ல, 15 வயசு 16 வயசு அந்த இளம்பெண்கள் சாகின்ற பொழுது என்ன கொடுமை பாருங்களேன். அதை கண்டுக்காம நாம இருக்கிறோம் அப்படின்னா அப்ப நமக்கு ஏதோ ஒரு மாயை இருக்கிறது, தவறான எண்ணம் நம்மகிட்ட இருக்கு. அங்க போனா எல்லாம் திறந்துரும், அங்க போனா எல்லாம் கிடைச்சிருங்கிறது எவ்வளவு ஒரு அறியாம பாருங்களேன். எவ்வளவு அறியாம. அது தன்னுடைய உழைப்பு மேல நம்பிக்கை இல்லை. நம்ம உழைப்பு மேல நம்பிக்கை இல்ல. உழைச்சா தானே கிடைக்கும், உழைத்தால்தான் கிடைக்கும். சும்மா அங்க தேங்காய் உடைச்சா வந்துரும்னா என்ன தப்பு இல்லையா? ₹1 தேங்காய் உடைச்சிட்டு அவனுக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்குமா? அப்படித்தான் நினைப்பு. ஒரு எலுமிச்சிக்காயை அறுத்து 4 பக்கம், ஒரு எலுமிச்சிக்காயை அறுத்து 4 பக்கம் வீசிட்டோம்னா உடனே 4 பக்கத்துல செல்ல வந்து குவின்னு தவறால நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ₹1 எலுமிச்சிங்கலத்துக்கு 1 கோடி ரூபாய் உனக்கு கிடைக்கணும், அப்படித்தானே? ஆமாங்க. பண்றது ₹1 செலவு. அப்படி அறுத்து 4 பக்கம் வீசிட்டோம்னா அது அப்படியே எல்லாத்தையும் கூட்டு வந்து கையில கொடுத்துட்டு போயிடும். என்னையா அது? அப்படித்தான் இந்த மக்களை பழக்கி வச்சிருக்கிறாங்கம்மா. அப்படித்தான் பழகி வச்சுக்கிறாங்க. அதுக்கு நாங்க பரவாயில்லையா எடுத்துருது. இங்கேயும் நடக்குது. இங்கே நிறைய மன்றங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இங்கே ஈசா மன்றம் நடந்துட்டு இருக்குது. அவன் 10 லட்சம் பேர்த்து அடிமையாக்கி வச்சிருக்கிறான். இதே மாதிரி 4000 ஏக்கர் வச்சிருக்கான். இதே மாதிரி 4000 ஏக்கர். இன்னும் நிறைய கொலைகள் நடக்கல அங்க. என்னன்னு நடந்த மாதிரி சொல்றாங்க. 2-3 கொலை நடந்திருக்குது. வெளியே அந்த இடத்த விட்டு வெளியே நடந்திருக்குது. 2-3 நடந்திருக்குது. அதெல்லாம் நடந்திருக்கு. 2-3 கொலை நடந்திருக்குது. இனி உள்ள எத்தனை கொலை நடக்குன்னு தெரியல. வந்துரு ஒரு நாளைக்கு அவனு 4000 ஏக்கர், குறைஞ்சபட்சம் 1000 ஏக்கருக்கு மேல இருக்கும். நான் ஒரு இடம் பாட்டு வந்திருக்கேன். நான் ஒரு 20 வருஷம் கூட பாத்திருக்கேன். 20 வருஷத்துக்கு முன்ன. அப்பதான் ஆரம்பிக்க கர்நாடகத்துக்காரன் அவன். ஆமாங்க. பாருங்களேன், திருட்டு பயலுங்க இங்க வந்து உட்காந்துட்டு நம்ம பண்றது தானுப்பா. ஒரு கடை, நம்ம ஒரு பொருள் திங்கிறோன்னு வச்சுக்கங்க. திங்கறதுனால அந்த பொருள் கெடுதுன்னா, திங்கறத நிறுத்தினா தான் உடம்பு கெடாம இருக்கும். ஆமாங்க. ஒரு பக்கம் போறோம்னா தப்பு நடக்குது, போகிறது நிறுத்திக்கோ. போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, அவனை வழியை கொண்டு தட்டுல கொண்டு நாமளே காசு போடுறோம். வழியை கொண்டு தட்டுல நாமளே காசு போட அவன் தின்னு போட்டு நம்மளே திருப்பி அடிக்கிறான். ஐயோ ஏன் அடிக்கிறான் நீ ஏன்டா போனாங்க? அரசாங்கம் என்ன பண்ணும்? அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா அவன் கொடுக்குற பேச்சு வாங்கிக்கிறான். அவங்க தட்சணை போட்டுறான். இந்த மாதிரி அரசாங்க அதிகாரிகளுக்கு தட்சணை கொடுத்துட்றான். அப்படித்தான் இந்த தப்பு. அப்படி இயற்கை என்ன பண்ணும்? தப்பை வளர்க்கும். இயற்கை என்ன பண்ணும்னா 2 வேலை செய்யும். தப்பையும் வளர்க்க பார்க்கும், நன்மையும் வளர்க்க பார்க்கும். தப்பையும் வளர்க்க செய்யும். அதை தூண்டுவது அந்த மனிதனை தூண்டுவது இயற்கை தானே. இப்ப நான் ஒரு பக்கம் போறேன்னா அதை தூண்டுவது இயற்கை தான். அங்க போய் அவன் தப்பு பண்றான் பாருங்க. நான் விழிப்புணர்வு தான். அப்ப விழிப்புணர்வாக இருந்தால் எவனும் ஒண்ணும் செய்ய முடியாது.
சந்தேக இப்ப நான் இன்னைக்கு பேசுறேன்னா நீங்க சந்தேகனோட நீங்க ஆராய்ச்சி பண்ண ஒன்றும் தப்பு கிடையாதே. நான் சொல்றத உண்மையை நீங்க ஏத்துக்கிறீங்க. ஆனா செஞ்சு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். செஞ்சு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் நான் சொல்றேன். அதனாலதான் எதையும் ஐயம் நீங்க வேண்டும். அதாவது இந்த பயிற்சியில சந்தேகம் நீங்க வேண்டும். சந்தேகம் நீங்கினால் உங்களுக்கு நீங்க மேன்மை கிடைக்கிறது. இது வள்ளுவர் சொல்லுவாரு, சந்தேகம் நீங்கினால் தான் உயர்வடைய முடியும். சரி, சந்தேகம் நீங்கணும்னா நான் உன் சந்தேகத்தை போக்குற மாதிரி அந்த நடப்புகள் நடக்கணும். நீ சொல்ற மாதிரி உன்னுடைய நன்மைகள் நடக்கணும். நன்மைகள் நடக்கணும். நடந்துட்டு அது நிரூபிக்கணும். நிரூபிக்க வேணா செய்யணும். நிரூபிக்கணும். நீ உணரணும். இன்னும் உள்ளத்துல மாற்றம் ஏற்படணும். ரத்தத்துல மாற்றம் ஏற்படணும். எல்லாத்துல மாற்றம் ஏற்படணும். இந்த அறிவியலா புரியணும். மற்றவங்களுக்கு எளிமையா இருக்கணும். பார்க்க அந்த அறிவியல் தெரிந்தவனுக்கு புரிந்தால் போதுமான. அறிவியல் தெரிந்தவனுக்கு தான் புரியணும். அறிவியல் தெரியாதவனுக்கு புரியணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்க. யாருக்கு புரியணும்? அறிவியல் தெரிஞ்சவங்களுக்கு. இப்ப இந்த மாதிரி அறிவியல் தெரிஞ்சவங்களுக்கு தான் புரியணும். நீ எல்லாரும் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? கட்டடம் கட்டுறது உனக்கு தான் தெரியும். சாதாரண ஆளுக்கு தெரியுமான்னு கேட்கறேன். சிமெண்ட் எப்படி கலக்குறது சாதாரண ஆளுக்கு தெரியுமா? சிமெண்ட் எப்படி கலக்கிறது, தண்ணி எப்படி கலக்கிறது, 4 கொண்டு போடுறதா 5 கொண்டு போடுறதா, எதுக்கு 4 கொண்டு போடணும், எதுக்கு 3 கொண்டு போடணும், எதுக்கு 6 கொண்டு போடணும், உனக்கு தானே தெரியும். ஆமாங்க. கட்டடனுக்கு தெரியாண்டு போய் எப்படி நீ என்ன பண்ற, கட்டடம் எப்படி கட்டுற அதெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னா அட போட முட்டாள். இது அறிவியல். இந்த அறிவியல் அதே மாதிரி தான் இந்த நீர் மருத்துவம் என்பது இதை புரிந்தவர்களுக்கு மட்டும்தான் புரியுமே தவிர பொண்டாட்டிக்கோ புள்ளைக்கோ மாமனுக்கோ மச்சனுக்கோ புரியணுங்கிற அவசியம் கிடையாது. என்னது புரியணும் அவசியம் இல்லை. ஏன்னா அது அந்த நீ இந்த அறிவியலுக்கு வந்தால்தான் அது புரிஞ்சு கொள்ள முடியும். வணக்கம். ஏன் எவ்வளவு நேரத்துக்கு கழிச்சு வர்றீங்க? கரெக்டா 6 மணிக்கு வந்துடணும். 6:05க்கு வந்துடணும். இப்ப 6:10 6 என்ன அர்த்தம்? அது வந்தா வந்துடணும். பரவாயில்ல, அது வந்துறத பத்தி இல்ல, வந்தா கிடையாது. எப்பவுமே இந்த கரெக்டா 5:59க்கு போட்டோம்னா 5 நான் நிறுத்தில இருந்தா என்ன, நான் கரெக்டா 6:05 வரைக்கும் பார்ப்பேன். 6:05க்கு நான் நிறுத்திடுவேன். சில நேரத்தில் அப்படியே ஓடிட்டே இருக்கு. அப்புறம் டடங்குன்னு சத்தம் வரும். நான் அப்படியே இருந்துட்டே இருக்குமா, டடங்குன்னு சத்தம் வரும். அப்புறம் சரி யாரும் வந்திருக்கான்னு பார்ப்பேன். நான் அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ரொம்ப சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது. அது மாதிரி தான். அதனால இப்போ எவ்வளவு செய்தி போயிடுச்சு பாருங்க. ஆனால் ரெக்கார்ட் ஆயிடுச்சு மட்டும் பாக்குறீங்க. இது ஒரு பெரிய வசதி. என்ன பேசுறோமோ நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இவ்வளோ பெரிய வசதியை வச்சுக்கிட்டு நம்ம முட்டாளா இருக்க முடியுமான்னு கேட்கறேன். என்ன பேசுனாலும் பதிவு. நேற்று பேசுறது பூரா எடுத்து போட்டு விட்டேன். எல்லாம் பாத்திர வேண்டியது. இப்ப பேசுறது இப்ப என்ன 10 நிமிஷம் பேசியாச்சு, 5 நிமிஷம் பேசினா அது மறுபடியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல எவ்வளவு பேசினா பாருங்க. இந்த ஒண்ணுமே இயற்கை எவ்வளவு வசதி பண்ணி வச்சிருக்கு பாருங்க. என்ன பேசினாலும் அடுத்த வினாடி உங்களுக்கு பதிவாயிட்டு. இந்த சந்தேகம்ல சொல்லியாச்சு. இப்ப என்ன நடந்தது, ஏன் தப்பு பண்றீங்க, நன்மையும் தீமையும் இயற்கை நடந்துட்டு தான் இருக்குது. தப்பு பண்றது இயற்கை தான், நல்லது பண்றது இயற்கை தான். அப்ப 2 அறிவு இருக்குது. அதை முடிக்க போறேன். 2 அறிவு இருக்கு இந்த இடத்துல. வள்ளுவர் இந்த இடத்துல எழுதியிருக்கோம். அறிவு என்பது என்ன அப்படி பத்தி இந்த இடத்துல சொல்லியாச்சு. இதை வேணா நீங்க பார்க்க மனிதனுக்கு காட்டுறேன் பாருங்க. அறிவுனா என்ன, அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது. 2 அறிவு இருக்கு நமக்கு. அப்புறம் ஒழுக்கம் இருக்குது. அடேங்கப்ப இந்த ஒழுக்கத்தை பத்தி பேசணும்னா அவ்வளவுதான், எக்கச்சக்கமா போயிட்டே இருக்குது. அது எத்தனாவது பக்கம் ஐயா? 216வது பக்கம். 216 42வது பாடம். சும்மா 4 வரி தான் இருக்கு. அவ்வளவுதான், 4 வரி தான். அது 42வது பாடம். 216 42வது பாடத்துல திருக்குறள் வெளியறிவு என்பது என்ன? வெளியறிவு என்பது எப்பொருள் யார் யாரை கேட்பினும் பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எந்த பொருளையும் எந்த பொருளை பற்றியும் யார் பேசினாலும், எந்த பொருளை பற்றி இங்க பாருங்க, இந்த கர்மஸ்தலத்துல என்னென்ன பேசுறாங்க இதெல்லாம் இது பார்க்கலாம், கவனிக்கலாம். யார் பேசினாலும் நாம என்ன பண்ணணும், யார் வேணா பேசலாம். யார் நல்லது செஞ்சாங்க, யாரு கெட்ட நமக்கு தெரியாது. ஆனால் செய்திகள் வருகிறது. அந்த செய்தியை வைத்து கூட நாம் என்ன பண்ணணும், யோசிக்கணும். யார் பேசினாலும் அவற்றை நன்றாக ஆராய்ந்து அந்த பேச்சுக்களில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பதை யோசித்து அறிவது வெளியறிவாகும். அது எந்த அளவுக்கு உண்மை இருக்குதுன்னு அறியறது வெளியறிவாகும். உண்மை இருக்கு, நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். எந்த அளவுக்கு உண்மை இருக்குது நம்ப கூடாது, நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். என்னது ஆராய்ச்சி பண்ணணும், எதையும் நம்பணும் அவசியம் இல்லை. நீங்க ஆராய்ச்சி பண்ணி 1க்கு 2 சாட்சிகள் நிறைய வரதான் உறுதியாகும். ஒரு தப்பு நடந்தது சந்தேகம் வந்தது, 2 தப்பு நடந்தது சந்தேகம் வந்து, இப்ப 400 தப்பு நடந்திருக்குதாங்க.
400 தப்பு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் நம்ம தோண்டி பார்க்கல. இன்னும் ம். ம். தோண்டி பார்க்கல. இன்ன வரைக்கும் தோண்டி பார்க்கலைங்க. இன்ன வரைக்கும் தோண்டி பார்த்தாங்களா? இன்ன டைத்து வரைக்கும் இப்ப தோண்டிட்டாங்களா யாராவது? ஒண்ணு கூட தோண்டி பார்க்க ஏன் இவ்வளவு தாவம்? அப்ப ஏதோ அங்க நடந்திருக்குன்னு தெரிஞ்சு போய் ஏன் இவ்வளவு நேரமா? ஏங்க அது அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு சின்ன தப்பு நடந்ததுன்னா புகார் கொடுத்தவ அப்பவே பறந்து போய் தோன்றீங்க. இவ்வளவு நடந்திருக்குது, இன்னும் ஏன் நாங்க போகவே இல்லை? இப்ப அந்த கமிட்டி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமா, எஸ்ஐடியா, ஆமாங்க. எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆமா. டீம் போட்டு இன்னும் அந்த இடத்துக்கு போகவே இல்லை. அப்படித்தானே? போயிட்டாங்க. ஒண்ணு அது பார்வை ம். செக் பண்ணுகிறாங்க. தோண்ட ஆரம்பிச்சுட்டாங்களா? இல்லங்க. என்னோட கட்டுமானம் பண்றாங்களா? என்ன என்ன பண்றாங்க? பாதுகாப்பு பண்றாங்களா? இல்ல அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்களா? ஒரு 10,000 பேர் போலீஸ்காரன் சுத்தி துப்பாக்கியோட இருக்கிறானா? எதுவுமே வரலையே, எங்களை டிவியில வரலையே. எல்லாம் மறைச்சு வச்சுன்னுக்குறாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்க போய்? இப்ப 3 நாள் ஆச்சு இல்ல, ஸ்பெஷல் டீம் போட்டு 3 நாள் ஆச்சுங்க. 3 நாள் ஆச்சு. நேத்தான் போய்க்கிறாங்க. ஒன்னும் அவங்க கமிட்மெண்ட்ல இருக்கிறாங்க. ஒன்னும் போய் அந்த இடத்துல சேர்ந்து யாரை பிடிக்கணும், யார் கூட பேசணும், வரணும்னு இந்த கமிட்மெண்ட்ல இருக்கிறாங்க. யாரு முதல்வர் உத்தரவு கொடுத்தாச்சு, போக வேண்டியதான். அங்க முதல்வர் உத்தரவு கொடுத்தாச்சு, காவல்துறை உத்தரவு போட்டு போக வேண்டியதானே? யார் அங்க தடை செய்யறாங்க? காவல்துறைக்கு மீறி அரசாங்கம், காவல்துறைக்கு மீறி அங்க யாரு இருக்க முடியும்? கடவுளா? அந்த ஆத்தங்கரை போய் தோண்டுவதற்கு என்னப்பா? அந்த ஆத்தங்கரை போய் தோண்டுவதற்கு உனக்கு என்ன பிரச்சனை? அங்கண்ணா என்ன பொண்ணு 100 அடியை தோண்ட போற? ஐயா 2 அடி தோண்ட தெரிஞ்சு போச்சு. என்னது 2 அடி தெரிஞ்சவர் நோண்டவர் தெரிஞ்சிடும். ஒரு பணம் இருந்தா போதும் சட்டத்துக்கு எதிரானது. ஒரே ஒரு பாடி, ஒரு எலும்பு கூடு கிடைச்சாவே சட்டத்துக்கு எதிரானது. என்னது? ஒரு எலும்பு கூடு கிடைச்சவ அது சட்டத்துக்கு எதிரானது. அப்ப மாட்ட போறாங்க இதுல. அதனால அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு அரசாங்கமே பயப்படுது. அரசாங்கமே பயப்படுது. அப்ப பேசாம அரசாங்கம் விலகிட்டு போக வேண்டியதானே? ஆமா. இனிமே இவன் இந்த ஆளு இப்படி பண்ணிட்டே இருந்தான்னா நாம சொல்ற மாதிரி தான். என்னது? நாம சொல்ற மாதிரிதான். இது நம்ம சொல்ற மாதிரி தான். நம்மளே போய் தோண்டி பாத்திர வேண்டியது. அப்புறம் கடைசியில அப்புறம் என்ன பண்ணுமே, இங்க 1 லட்சம் பேர் தோண்ட ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் அப்ப என்ன பண்ண? அப்புறம் அரசாங்கத்தை மாத்தி அமைச்சிட வேண்டியதா. மக்களுக்கான அரசாங்கம் இல்லைன்னா தூக்கி எரிஞ்சிட வேண்டியதா. இனிமேல் எவனும் மக்களுக்கு வரப்போறது இல்லைங்க. அதான் இந்த வெளியேறி. அதான் வள்ளுவர் சொல்றாரு இந்த இடத்துல. என்ன சொல்றாருன்னா, எப்பொருள் யார் யாரே கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பெறிவே. ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு இடத்த தோண்டி பார்க்கற கூட யோகியதை இல்லைன்னா என்னத்துக்கு அரசாங்கம்? எதுக்கு நீங்க இந்த அரசாங்கத்தை வச்சிருக்கிறீங்க? எதற்கும் தகுதியற்ற அரசாங்கம். என்ன பேருக்கு தான் காவல்துறை அதிகாரிகள். என்னது பேருக்குதான். இன்னும் பொதுமக்களுக்கான அறிவிப்பு எதுவும் வரவே இல்லையே. இந்நேரம் சொல்லியிருப்பாங்க, அந்த பாதுகாக்கப்பட்ட பகுதி யாரும் அடுத்த உத்தரவு வரைக்கும் யாரும் அந்த பகுதி செல்லக்கூடாது, பாதுகாக்கப்பட்ட பகுதி 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு அரசாங்கத்திலிருந்து இன்ன வரைக்கும் செய்தி வரலையே. எனக்கு ஒரு சாலை விபத்து நடந்ததுனாவே ரிப்பன் கட்டி விட்டுறான். இல்ல சாலை விபத்து நடந்தாவே ரிப்பன் கட்டிடுறான். கட்டிட்டு யாரும் போகாதீங்க, தடை செய்யப்பட்ட பகுதிங்கிறான். ஒரு பிரதமர் முதலமைச்சர் போறாருன்னா இந்த பக்கம் யாரும் போகக்கூடாது, ரோட மறிச்சிடுறான். அப்படி இருக்கும் பொழுது ஆராய்ச்சிக்கு உட்படப்பட்ட இடத்துல இன்னாரும் என்ன பண்ணிருக்கணும் கேட்டீங்கன்னா, அது பாதுகாக்கப்பட்ட பகுதியா இருந்திருக்கணும். விளக்கெல்லாம் போட்டு ஏற்பாடு பண்ணிருக்கணும். இரவும் பகலும் 24 மணி நேரம் வெளிச்சம் போட்டு என்ன பண்ணிருக்கணும்? பாதுகாப்பு ரெடி பண்ணிக்கணும். ஏன் இன்னும் பண்ணல? அது பண்றதுக்கான அறிகுறி இருக்குதா? இல்லங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? உங்க மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க? அது சரி பண்றதுக்காக மக்களுக்கு சொல்லுங்க. எனக்கு நான் இங்க நான் விழுப்புரம் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க எங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டேன். தமிழ்நாடு கூட பேசுது. ஏன்னா இப்படி பேசினா எங்க நாட்டுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இப்ப நாங்க பேசுறதுனால தமிழ்நாட்டுல இருக்க எல்லா ஊடகம் பேசுது இல்ல. அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற சாமியார்கள் கவனமா இருக்கணுங்கிறது நாங்க எச்சரிக்கையா இருக்கோம். முதல்ல இவன்றவன உங்களுக்கு நடந்தது எங்களுக்கு நடக்காம இருக்கணும். இது பேசுறதுனால தமிழ்நாட்டுக்கு அத்தனை பேர் திருட்டு பயல் போற திருடனுக்கு தேல் கொட்டுற மாதிரி கொண்டிருப்பானுங்க அத்தனை பேருமே. இனிமேலாவது தமிழ்நாட்டு மக்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நோக்கம். நீங்க அப்புறம்
நீங்க உங்க நாடு திருந்துறதும் திருந்தாததும் உங்களுடைய தலையெழுத்து. நாங்க இப்ப எங்க நாட்டுல என்ன நடந்தாலும் நாங்க பாத்துக்கணும். அங்க நடக்கிறது எங்களுக்கு நடக்காம பாத்துக்கணும். அங்க நடக்கிறது ஆமாங்க. இங்க நடக்காத பாத்துக்கணும். ஆமா. இப்ப நீங்க எப்படி எந்த அளவுக்கு உங்களை பார்க்கும் பொழுதே தெரியுது. உங்க அந்த உண்மையாலுமே இப்ப நாங்க என்ன பண்ண இப்ப எங்க நாட்டுல நடந்ததை இந்நேரம் ஆட்டாட்டுன்னு ஆட்டி விட்டுருப்பான். பாரு அன்னைக்கு நடந்தது பாருங்க, ஒரு பையனை அடிச்சே கொண்டாங்க. அது சிபிஐ போயிட்டு இருக்குது. எவன் மாட்டுவான்னு தெரியாது. இனியாவது என்ன பண்ணோம்னா நாம எங்க அரசாங்கத்துக்கு போறது, பிச்சை எடுக்கிறது, இந்த கேவலமா பேசுறது இதெல்லாம் இருக்கவே கூடாது. தன்னுடைய என்ன சிறிய பங்கா அதோட வாழ கத்துக்கணும். தேவையில்லாம போனோம்னா இயற்கையே நம்மளை கொலை செய்யும். நம்ம கட்டுப்பாடு நமக்குள்ளதான் இருக்கணும். எல்லாமே இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கணும். இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கணும். இது எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் தான். சண்முகத்துக்கும் பனிஷ்மெண்ட் தான். வெங்கடாச்சலம் சார் இருக்கிறது பண்ணினீங்க, பிச்சை நசிக்க எடுத்துரும். மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி ஒரே நசுக்கத்தை மாமனா. என்னடா நீ பெரிய புடுங்கியான்னு காட்டிட்டு போயிடும். புரியுதா? ஆமாங்க. மனசுல இருக்கிற கற்பனையில தூக்கி எறிஞ்சிருங்க. அதாவது கஞ்சி இருந்தாலும் ஒரு டம்ளர் கஞ்சி இருந்தா போதும்டா, ஒரு வாரத்துக்கு உயிர் வாழலாம்ங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் இந்த நீர்முத்தத்தை செய்ய முடியும். ஒரு டம்ளர் கஞ்சி இருந்தா போதும், ஒரு வாரம் வாழலாங்கிற எண்ணம் இருந்தா அதை விட்டு ஆடம்பரம் நினைச்சீங்க நசிக்கிற இயற்கை. என்ன இப்ப பாரு மாட்டிட்டு முடிக்கிறீங்க பாருங்க. எல்லாமே எல்லாம் ஆடம்பரம் தான். நம்ம பையன் பெரிய புடிங்கியா மாறிடுவான், அப்படியே வரும்பொழுது தேவதூதனா இறங்கி வந்துருவான் அப்படின்னு கற்பனை பண்ணி நாசமா போயிடுச்சு. ஒரு கல்வியாது கருமாந்திர பேர சொல்லுவதற்கே எங்களுக்கு நாக்கு அழுகுகிறது. இதே மாதிரி தமிழ்நாட்டிலே நடக்குது. அதே காவல்துறைன்னா அசிங்கரமான காவல்துறை, ஒர்ஸ்ட் காவல்துறை. உலகத்திலே மோசமான காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை தான். மோசமானது. என்னது மோசமானது? ரொம்ப கேவலமானது. கர்நாடகத்தை விட மோசமான நாடு இது. என்ன பண்ணி தோழர், நாங்க தானே தேர்ந்தெடுத்தோம். அந்த தண்டனை எங்களுக்கு தானே வரும். ஆமாங்க. தப்பு பண்றது நாங்க தான். அப்புறம் கடைசியில போய் நீ திருந்துனா அவன் திருடவே மாட்டான். மக்கள் எந்திரிச்சு அடிக்கணும். மக்கள் தான் எல்லாமே. ஒவ்வொரு விஷயத்துக்கும் மக்கள். அப்ப மக்களே நம்ம தப்புக்கு போகாம பாத்துக்கோ. ஏன் தப்பு பண்ற? பக்கத்து வீட்டுக்காரன் அன்பா நடத்திட்டு போ. அல்ல நீயாவது உனக்குள்ளே கட்டுப்பாடு கிடையாது. உனக்குள்ளே கட்டுப்பாடு இல்லாத பொழுது நீ அங்க வேணும்னே சிக்கிற. நீ சொல்லுவாங்க நண்டு கொளுத்தா வளையல் இருக்காதும்பாங்க. சொல்லுவாங்க நண்டு கொளுத்துதான் வளையல் இருக்காதும்பாங்க. என்னது நண்டு கொளுத்தா? அப்ப வெளியே வந்துச்சுன்னா அப்புறம் மீன் சாப்பிட்டு போக வேண்டியதுதான். மீன் டபக்குன்னு பார்த்துட்டே இருக்கு, பாம்பு இருக்குது, எல்லாம் பார்த்துட்டே இருக்குது. வாட டபக்குன்னு பெருசா கிடைச்சி பிடிச்சி டக்குன்னு அடிச்சுட்டு போய் அப்புறம் ஐயோ ஏன்னு கத்த வேண்டியது. இதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு. ஆக உள்ள அப்ப இந்த வெளியே நடக்கிற விஷயங்களை உண்மையான பார்த்து உள்ள கொண்டு போகணும். எங்க மனதுக்குள்ள கொண்டு போகணும். இந்த இடத்துல சொல்ல பாரு, சென்ற விடத்தான் செலவிடாது, சென்ற இடத்துல எல்லாம் செலவிடாது, தீது ஒருகி நன்றின்பால் உயிப்பதறிது. இந்த மனதை சென்ற இடத்துல செலுத்தக்கூடாது. இப்ப எல்லாரும் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறீங்க, நானும் அப்படித்தான். சென்ற இடத்துல செலவு பண்ணக்கூடாது, கண்ட இடத்துல எல்லாம் செலவு பண்ணக்கூடாது. இந்த மனதை எங்கே விடக்கூடாது, எல்லா இடத்துலயும் அலைய விடக்கூடாதுங்கிறாரு. மனதை எல்லா இடத்துலயும் அலைய விடக்கூடாது. அப்படித்தான் தர்மஸ்தலம் கர்மஸ்தலமா மாறிடுது. உள்ளூர்காரன் முடிச்சுக்கிட்டான், வெளியூர்காரன் மாட்டிக்கிட்டான். தர்மஸ்தலத்துல அந்த 2 கிலோமீட்டர் இருக்கிறவன் பூரா கொஞ்சம் உஷாராயிட்டான். ஆனால் வெளியூர்காரன் இந்த மாயை தெரியாம அங்க எதுமா லட்சக்கணக்கான போறப்போ அவுத்து கொடுக்குற மாதிரி அங்க இருக்கிறவன் பூரா அவுத்து கொடுக்குறப்ப இவன் நினைச்சுக்கிட்டான், போட்டு எரிஞ்சிட்டான் எல்லாத்தையுமே. உங்களை ஏமாத்துறது இப்ப ஒரு பித்தளை ஏமாத்தணுமா தங்க பூச்சி பூசிடணும், ஒரு தகரத்தை ஏமாத்தணுமா தங்க பூச்சி பூசிடணும். தங்க பூச்சி பூசணும் உள்ள பூரா தங்கம் நினைச்சிட்டான். அவனும் தின்னு போட்டு நோயில சாக போறப்ப. அவனு ஒருத்தனுக்கு வயசு 80 ஆகி போச்சு. அவனு எவனும் தர்மேந்திர அவன் வயசு 80 ஆகி போச்சு. நாளைக்கு அவன் சாக போறவன் தானே. அவனுக்கு என்ன கிட்ட மரியாதை? அவன் தின்னு போட்டு பீ குண்டியோட உட்காந்துருக்கிறான். என்னது பீ குண்டியோட உட்காந்துருக்கிறான். அவன் நாளைக்கு கண்முன்னாடி 4-5 வருஷத்துல 4 வருஷத்துல நான் இன்னைக்கே நாளைக்கு அவன் சாக போறான். அவனுக்கு என்னடா மரியாதைன்னு கேக்குறேன். அந்த பசங்களும் எவனோ இருக்கிறான், எவனோ தெரியல, அவனும் நாளைக்கு சாக போறான், சாக போறான். இங்க தைரியமா வெளிவர சொல்லுங்களா பாக்க. நீ மேல அவனுங்களை எல்லாம் தைரியமா பொதுமக்கள் நடந்து வந்துருவான். அவனை கொன்னு எடுத்துருவாங்க. அவனை அத்தனை பேர் பண்ணிட்டானுங்க. எவனாச்சும் வர சொல்லுங்களா பாக்க. தனியா எங்கேயாவது கப்பன் பார்க்லயோ லால் பார்க்ல தனியா உட்கார்ற பாக்கல. நீ முடியாதுங்க. போட்டு பிரிச்சு மேய்ச்சிருவாங்க. உண்மையான ஆம்பளைகளா இருந்தால் அவனுக்கு நான் பாடுறேன், நீ தப்பு பண்ண காந்தி மாதிரி வெளியே பார்க்கல. நீ காந்தி எப்படி பொதுவாக கொண்டா அந்த மாதிரி வா. நீ உண்மையான காந்தியவாதியா இருந்தா வெளியே வா பார்க்கலாம்.
இவனுக்கு மஞ்சிநாத சாமி கடவுளா மக்கள் பெருசா மஞ்சிநாதன் பெருசா இல்ல மக்கள் பெருசான்னு பாத்திரலாம் வாங்க. இதே மஞ்சிநாத அது பாகுபலிங்க, பலி கொடுக்கிற இடம் அது. பாகுபலி பலி கொடுக்க, அதுக்கும் சைவத்துக்கு சம்மதமே, அதுக்கும் வைணத்துக்கு அது தனி ஜெயின். அது ஒரு உயிரை கூட காத்துல பறந்து வரக்கூடிய உயிருக்கு கூட கேடு நினைக்கூடாதுங்கிறது ஜெயினருடைய கொள்கை. காத்துல பறந்து வரக்கிற உயிர்கள் கூட மூக்குல போகக்கூடாது, காத்துல பறந்து வர்ற உயிர்கள் கூட வாயில போயிடக்கூடாது, அதுக்கு கூட தீங்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் வாழ முடிக்கணும். அப்பேற்பட்ட தன்மையுடன் இந்த ஜெயினர்கள் சமணர்கள் சமணசாமி ஒரு காலத்துல ஒரு 2000 வருஷம் சமணம் தான் அங்க இருந்தது. கர்நாடகா பூரா சமணம் தான். கர்நாடகா பூரா சமணர்கள் 2000 ஆண்டுக்கு அப்படித்தான் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் சைவம் உள்ள வந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் சைவம் உள்ள அப்படித்தான் இருந்திருக்கணும். அதனால எங்க பார்த்தாலும் சரவண பலகுலா, பாகுபலி, அது என்ன இளவோல அங்கதான் இருக்கு. எல்லா கருமாந்தரம் அங்கதான் இருக்குது. எங்க நாட்டுல இருந்திருக்குது. எங்க நாட்டுலயும் காஞ்சிபுரத்துல இருந்திருக்குது. காஞ்சிபுரம் எங்க ஊர்ல இப்ப நான் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல எங்க 20 கிலோமீட்டர்லயே எங்க ஊர்ல ஜைனாபுரம்னே இருக்குது. எங்க ஊர்ல ஜைனாபுரம்னே இருக்குது. சின்ன கிராமம். இன்னைக்கு அது பேரு ஜைனாபுரம்னே பேரு. ஜைனபுரம்னே பேர் இருக்குது எங்க ஊர்ல. எங்க 20 கிலோமீட்டர். அங்க ஒரு பெரிய பழங்காலத்து 2000 வருஷம் கோயில் ஒண்ணு இருக்கு. யாரும் போக மாட்டாங்க. யாரும் அது பாலடைஞ்ச கட்டணமா இருக்கு. ஒருத்தரும் போக நல்லது. அந்த மாதிரி போகாம இருக்கிறது நல்லது. அந்த மாதிரி அந்த மாதிரி தர்மஸ்தலத்துக்கு யாரும் போகாம இருக்கு. தர்மஸ்தலம் இல்ல, அது கர்மஸ்தலம். அங்க போகாம இருந்தா முடிஞ்சு போச்சு. அவன் அல்ல சோத்துக்கு இல்லாத பாப்பான், சொன்னபடி கேட்பான். வருமானம் இல்ல மூடிட்டு ஓடிடுவான். வருமானம் இல்லைன்னா அவன் என்ன பெரிய புட்டிங்கி கிடையாது. எவனும் உற்பத்தி பண்றதோ கோமனம் கட்டிட்டு வயல்ல சேத்துல இருந்து வேலை பண்றது எவனும் கிடையாது. பண்றது பூரா மக்கள் பண்ற தப்புக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க? மக்கள் பூரா மடையலாம் இருக்க. நம்பர் ஒன்னும் மடையலடா. அப்பப்பா இப்படி ஒரு மடையில இருப்பான்னு நான் பார்க்கவே இல்லப்பா. கடைசியில பார்த்துட்டு முதலமைச்சர் கிழிப்பாரு, போலீஸ் கிழிக்கணும். ஆண்டாடே அவனும் உங்ககிட்ட இருந்து வந்தவன் தான்டா. வரப்புற பெரிய ஒழுக்க சீன்களான்னு கேட்கற எல்லாருமே. இல்ல நம்ம மக்கள் நம்மகிட்ட இருந்து வந்தது தானுங்க. நம்ம என்ன கத்துருக்கிறோமோ அதைத்தானே அவனும் கத்துக்கிறான். நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் அவனும் பலகீனமானவன் தானே. இப்ப நமக்கு எப்படி பலகீனம் இருக்குதோ அவன்கிட்ட பலகீனம் இருக்குதா இல்லையா? அவனும் பணத்துக்கு அடிமைதான். பேருதான் பதவி. இந்நேரம் போயிருக்க வேண்டாம். ஒரு ஐஜி கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டா ஐஜி இந்நேரம் கமெண்ட் பண்ணிருக்க வேண்டியதானே. எனக்கு என்னமா நம்பிக்கை இல்லை. 3 நாள் ஆகி இந்நேரம் ஏனுங்க எங்க ஊர்ல வந்து ஒரு நகை காணா போச்சுன்னு இந்த பொம்பளை சும்மா சொன்னாலாமா, அதுக்கே வந்து கொண்டிருக்கானுங்கன்னா எந்த புகாரும் இல்லை. எழுத்து வடிவமா எந்த புகாரும் இல்லை. அஜித் கொலை வழக்கு எழுத்து வழியாக எந்த புகாரும் இல்லை. எதுவுமே கிடையாது. அடிச்சு கொண்டு போட்டாங்க. ஒரே 48 மணி நேரத்துல ஆளவே கொண்டு போட்டாங்க. நகை இன்னும் கண்டுபிடிக்கல. நகை உண்மையாலுமே காணா போச்சான்னு தெரியல. அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. எவ்வளவு ஒரு கொலை நடக்குது பாருங்க. இது அரசாங்கத்துக்கு தெரியாது, ஒரு மேல் மட்டத்துக்கு தெரியாதுங்கிறான். ஆனா யாரோ 2-3 பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன கொடுமை பாருங்களேன். ரிப்போர்ட்டே இல்லாம எழுத்து மூலமா இல்ல. எங்க இன்னைக்கு எழுத்து மூலமா இந்த சஜன்யாங்கிற கொலை வழக்கு எழுத்து மூலமா இருக்கு. இப்ப இந்த அனன்யா பட்டு வந்து எழுத்து மூலமா இருக்கு. இன்னும் புதுசா நிறைய வந்திருக்கு. இத்தனை ஆதாரம் இருந்துமே இந்த அரசாங்கம் செய்ய மாட்டேங்குதுன்னா அப்ப உங்களுக்கான அரசாங்கமே இல்லைன்னு தானே அர்த்தம். அது உண்மையாலுமே மானங்கட்ட அரசாங்கம். என்னது மானங்கட்ட அரசாங்கம்? இது இப்ப இல்ல. அப்ப காங்கிரஸ் எந்த யோகிதல் இருக்குன்னு பாருங்க. இப்ப பார்லிமெண்ட்ல எந்த கிளிக்க போறானுங்க? பார்லிமெண்ட் பேசி இருக்கணுமா இல்லையா? பார்லிமெண்ட்ல இன்னும் பேசலங்க. ஏன் பேசல? சந்தேகம் கேட்கலாம் இல்லையா? சந்தேகம் தானே. சந்தேகப்படுறது சந்தேகப்பா. அது நடக்காம கூட இருந்திருக்கலாம். என்ன நடக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனா சந்தேகம் வந்துருச்சு இல்ல. இப்ப சந்தேகத்தை போக்குறதுக்கு என்ன திறந்து பார்க்க வேண்டியது தானே? மக்களுக்கு சந்தேகம் வந்து நீக்க வேண்டிய கடமை யாருக்கு? எம்பி தான். பாராளுமன்றத்தை தான் கேட்கணும். மக்கள் அங்க நாம தான் தேர்ந்தெடுத்து உட்கார வச்சுக்கிறவங்கள. ஆமா. அந்த ஊர் எம்எல்ஏ, அந்த ஊர் எம்பி யாரு? தேர்ந்தெடுக்கிறது மக்கள். அவர் ராஜேஷ் எம்பி. அவனுக்கு பவர் கிடையாது. அந்த ஊர் உண்மையான எம்பி யாரு? அந்த பக்கத்து எம்பி யாரு? அந்த காங்கிரஸ் எம்பி யாரு? தெரியலங்க. அதுதான் அவன் ராஜ்யசபை எம்பிங்க. அவன் வேற, உண்மையான எம்பி வேற.
லோக்சபா எம்பி தான் நம்ம கேட்கணும். லோக்சபா எம்பி ஆ. அந்த எம்பி கேட்கணும். அந்த மக்க பிடிச்சி அவனை பிடிச்சி உதைக்கணும். அவனை பிடிச்சி அவன் வீட்டுக்கு முன்னாடி அவன் வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துக்க வேண்டியதானே. ம். அற வழியில தாங்க செய்யணும். காந்திய வழியில தான் போராடணும். என்னது காந்திய காந்தி வழியில. வழியில தான் போறோம். ஆமா, அங்க போய் உட்காந்து 1,00,000 பேர் அங்க உட்காந்துக்க வேண்டியதானே. வீட்டு விட்டு வெளியே வராத பதில் சொல்லிட்டு வாடான்னு கதறிடுவான். அப்புறம் அவனை கூப்பிட்டு டெல்லிக்கு பார்ப்பான். அவன் எனக்கு வந்தாகணும் ம். அப்படிங்கணும். எனக்கு பதில் எனக்கு சந்தேகப்படுறேன் அப்படின்னு மக்கள் வந்து இறங்கினா ஒழிய நீங்க அதனாலதான் இங்க சொல்றேன். அப்ப இந்த மனதை கண்டபடி அலைய கூடாது. அதாவது அறிவை பயன்படுத்தணுங்க. ஒரு தப்பு நடந்ததுன்னா பலத்தை பயன்படுத்தக்கூடாது, அறிவை பயன்படுத்தணும். ம். அங்க வந்து பலத்தை பயன்படுத்தியிருக்கானுங்க, கடுமையான பலத்தை பயன்படுத்தி எல்லாத்தையும் கொலை செஞ்சிருக்கானுங்க அப்படின்னு நம்பப்படுகிறது. மக்கள் நம்புறாங்க. அப்ப நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அறிவை பயன்படுத்தி கேள்வி கேட்கணும். என்னது அறிவை அறிவை பயன்படுத்தி. பயன் அங்க பலத்தை பிரயோஜனம் பண்ண தோத்து போயிடுவோம். பலம் அங்க வேலைக்கு ஆகாது, சூழ்ச்சியில கொண்டு போடுவாங்க. அறிவு தான் சூழ்ச்சியை வெல்லும். ம். அறிவு தான் சூழ்ச்சியை வெல்லும். ம். அறிவு தான் துன்பத்தை போக்குற கருவி. ம். அறிவு தான் உண்மையை போக்கும். அறிவு தான் உண்மையை போக்கும். உண்மை அதுதான் இங்க அதுதான் வள்ளுவர் சொல்றாரு. வள்ளுவர் எப்ப 2002 சொல்றாரு அப்படின்னா, சென்ற இடத்தான் செலவிடா தீது ஒருகி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. அதுக்கு என்ன அர்த்தம்? மனதை அதன் விருப்பப்படி அலைய விடாமல், மனதை அதன் ம். விருப்பப்படி அலைய விடாமல் தீமையை ஒதுக்கி நன்மை நன்மையின்பால் ம். அது செல்லும்படியாக யோசித்து, நன்மையின் பக்கம் செல்லும்படியாக யோசித்து. மனதை எங்க திருப்பணும்? மனதை எதை நோக்கி திருப்பணும்? நன்மையின்படி நன்மையின்படி திருப்பணும். ஆனா மனது எங்க போயிட்டு இருக்குது? நன்மை மனது எங்க போயிட்டு இருக்கு? இன்னும் சம்பாதிக்கலாம், பொண்டாட்டிக்கு காப்படிச்சு போகணும், பிள்ளைக்கு காப்படிச்சு போகணும். என்னையா முட்டாள்தானா? அப்படிதான் நினைக்கிறீங்க எல்லாரும். அது எவ்வளவு தவறு இல்லவா? இயற்கைக்கு எதிரானது அல்லவா? எங்க வீட்டுல அப்படி கிடையாது. எங்க வீட்டுல பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். வந்தா போயிட்டே இரு அப்படிம்பா. எங்க நீ பார்க்கவே மாட்டாங்க. அவங்க வாட்டுக்கு வருவாங்க, அது எதா இவ்வளவுதான், ஓடிட்டே இரு. நீ இருக்கிறத வைத்து வாழ கற்றுக்கொள், இல்லட்டா இருக்காது என்று வேணா. இருக்கிறத வைத்து வாழ கற்றுக்கொள். போது கிழிச்சதெல்லாம் போதும். குழந்தைகள் பெருசாயாச்சு, அவ்வளவுதான். நீ எதுவும் கேட்க கூடாதுன்ற நான் என்கிட்ட கிடையாது. குழந்தைகள் பெருசாயாச்சு, அறிவை கொடுத்தாச்சு. அறிவை கொடுத்ததோட நிறுத்திக்கணும். மற்றபடிக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது ஒரு மயிர் என்கிட்ட கிடையாது. ஒரு கோமானந்த பழைய கோமானந்த பார்த்தா தெரியுது இல்ல, இதுதான் இருக்குது நம்ம கிட்ட. ஒரு மயிரும் கிடையாது. பழைய சைக்கிள் ஒண்ணுதான் இருக்குது. பழைய சைக்கிள் வச்சு ஓட்டிட்டு போம்ப. அது பழைய சைக்கிளை தவறுகிட்ட எதுவும் கிடையாது. பழைய சைக்கிள் ஒண்ணுதான் இருக்கு. அது போக அந்த 1 ஏக்கரா சென்ட், ஒரு 100 சென்ட்ல ஒரு இடம் வாங்கி வச்சிருக்காங்க பயிற்சிக்கு. அதுக்கு இன்னைக்கு போய் பார்க்கலாமான்னு இருக்க. ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆச்சு போய். சரி, ஆமாங்க முடிச்சுக்கலாம். கேட்கலான்னு இருந்தது. என்ன வீடு கட்டிக்கிறீங்க அதுல? எல்லாமே இருக்கு, எல்லா வசதியும் இருக்குது. பார்த்திருப்பீங்களா? எல்லா வசதியும் இருக்கு, சகல வசதியும் இருக்குது. போய் தங்கிக்கலாம். 3 நாள் 4 நாள் தங்கிக்கலாம். 2 அப்படி ஏறினோம்னா சாம்ராஜ்ய நகர் அங்கிருந்து சத்தியமங்கலம் 8 கிலோமீட்டர். சத்தியமங்கலம் 8 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டே போயிடலாம். கோயம்புத்தூர் போகலாம், கோயம்புத்தூர்ல போறோம், சாம்ராஜ்ய நகர் வரலாம், மைசூர் வரலாம், எல்லாம் வரலாம். அங்கிருந்து ஏறிக்கலாம். 8 கிலோமீட்டர் தான். சத்திக்கு எனக்கு 8 கிலோமீட்டர். சென்டர் என்னது, ரொம்ப பக்கம். கோபி தான் தூரம். அப்ப நான் இருக்கிற இடம் தான் தூரம். சத்தி ரொம்ப பக்கம். நான் இப்ப 20 கிலோமீட்டர் போனதான் இந்த இடத்துல 20, நான் போனேன் 20 கிலோமீட்டர். எனக்கு 20 மலையடிவாரம், மலையடிவாரம். மேல நம்ம கட்டடத்து மேல இருந்து பார்த்தா மலை தெரியும். பூரா யானைகள், நிறைய யானைகள் இருக்கு. யானை மான் எல்லாம் இருக்கும். சும்மா போட்டு எல்லாம் கட்டிட்டேன். ஒரு ஆள் இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆளை வந்து சாவி கொடுத்து போய் நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. அவளை சும்மா இரவு போய் தூங்கிக்கிற மாதிரி பண்ணிட்டேன். எல்லாம் கட்டிட்டு எல்லாம் திருடிட்டு போயிடுறானுங்க. அங்க எதை வச்சாலும் திருடிட்டு போயிடுறானுங்க. குடிகாரன் பூரா கிடையாதுங்க. கரண்ட் இல்லைங்க, கரண்ட் கிடையாது. அதெல்லாம் இருக்கு. கரண்ட் எல்லாம் வாங்கி 7 வருஷம் 5 வருஷம் ஆச்சு. எல்லாமே இருக்கு. கரண்ட் இருக்கு, மின்சாரம் இருக்கு, போர் இருக்கு, மின்சாரம், தண்ணி கிண்ணு, வீடு எல்லாமே இருக்கு. வேலி போடணும். வேலி போட பணம் இல்லை, அதை பேசாம விட்டேன் நான். வேலி போட்டோம்னா மானெல்லாம் வராம இருக்கும். மான் வந்து என்ன போட்ட நிறைய வச்சு பார்த்தேன். வேலி போடுறதுக்கு 5 லட்சம் வேணும். யார்கிட்ட பணம் இருக்குது? திருடத்தான் போகணும். வேலி போட்டோம்னா மான் தொந்தரவு இல்லாம இருந்ததுன்னா அப்புறம் உள்ள எல்லாம் செடி கடி வச்சு வளர்த்தலாம். ஏன்னா தண்ணி எல்லாமே இருக்கு. போர் 100 அடி போட்டு 300 அடி போட்டு 50 அடியிலே தண்ணி இருக்கு. வெறும் 50 அடியில தண்ணி இருக்கு. 50 அடியில தண்ணி இருக்கு.
ம். 2 சிப் மோட்டார் வச்சிருக்கேன். 2 சிப்பி மோட்டர் மோட்டார். வீட்டு கரண்ட்லயே போட்டுக்கலாம். எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். பார்த்தா தெரியுமே, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கூட அனுப்புறேன் பாருங்க. இருக்குமே போட்டப்பா. எப்படி பாத்தீங்க? போட்டோ போட்டோ வந்துச்சுங்க. போட்டோ அது வீடியோவே இருக்குமே. அதுல வந்து அதுக்கு இதுல போடுறேன் இல்லையா, அதுலயே வந்து ஆய்வகம் இருக்கு. அந்த ஆய்வகத்துல பார்த்து நிறைய வீடியோ, அதுலயே 500 வீடியோ இருக்கு. காட்சி முடியாதவங்களாம் வந்து ரொம்ப முடியாதவங்க வந்து இருக்கலாம். ரொம்ப முடியாதவங்கன்னா இப்ப அரசாங்க அனுமதி பெற்று சட்டப்படி இவங்க வந்து சரி இந்த இயற்கை இடத்துக்கு நான் போறேன்னு சொல்லி வந்து அவங்களே தூய்மைப்படுத்தலாம். தூய்மைப்படுத்திட்டு நல்லாயி போகலாம். நான் சொல்ற மாதிரி உணவு பட்டினி போட்டு தான் சுத்தப்படுத்தணும். பட்டினி போட்டு சுத்தப்படுத்தணும். இந்த காற்று தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அங்க இடத்த 100 சென்ட் ஒரு ஏக்கரா வாங்கியிருக்கேன்னா காற்று வேணுங்கிறது தான் அங்க வாங்கினேன் நான். காற்று வேணும், சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணி தான் நமக்கு. தண்ணி கூட குறைச்சல் தான், காற்று தான் நமக்கு வேணும். நமக்கு தேவையான வெங்காயம் இவ்வளவு அவ்வளவு இருந்தா போதுமானது. ஒரு நாள் வெளிக்கு போறதுக்கு தானே. அது ஒரு பிரச்சனை இல்லை. வெளிக்கு போறதா முக்கியம். அந்த வயிறு வந்து நிரம்பணும். அந்த விஷத்தை வந்து நிரப்பிட்டே இருக்கணும். 24 மணி நேரம் நிரம்புறப்ப அந்த வயிற்றுல இருக்க அந்த விஷத்தை வெளியேற்றுறதுக்கு கொஞ்சம் நல்லா வேக வச்ச வெங்காயம் கொஞ்சம் அவள் போட்டு சாப்பிட்டோம்னா அந்த விஷத்தை வெளியேற்றிட்டே இருக்கும். அப்புறம் மறுபடியும் ஊற வைக்கணும். மறுபடியும் சொட்டு போட்டே இருக்கும். இப்படி தினம் சொட்டு போட வெளியே எடுத்துட்டே இருந்தோம்னா 100 நாள் எல்லாமே போயிடும். 100 நாள் தான். ஏன்னா வேற எந்த சிந்தனையும் உங்களுக்கு இல்ல. எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. அங்க வந்துட்டா எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. போன் பேசலாம், எல்லாமே எடுக்குது. போன் எடுக்குது, இன்டர்நெட் எல்லாமே எடுக்குது. அங்க போன் எல்லாமே எடுக்கலாம். அங்க என்ன இந்த வேகமான நெட்டு கிடைக்காது. சாதாரணமா போன் வேலை செய்யும், சாதாரண இன்டர்நெட்ல வேலை செய்யும். போனுக்குன்னு யூடியூப் என்ன வேணா பார்க்கலாம், எல்லாமே எடுக்குது. அதான் விஷயம். சரியா? சரி, பார்த்துட்டு அப்ப இந்த வெளியறிவுக்கு உள்ளறிவுக்கு என்னன்னா, இந்த மனதை வந்து கண்டபடி செலவு செய்யக்கூடாது. அப்ப நன்மையின் பக்கம், அப்ப நன்மையும் தீமையும் நம்ம கிட்ட தான் இருக்குதே தவிர மற்றவங்கிட்ட கிடையாது அப்படின்னு உணர்றீங்க. இதை கேள்வி வந்து கேட்கலாம். சரிங்க. கால் எப்படி இருக்கு? கால் ஓட்டம் பார்த்தேன். அவ்வளவுதான். ஏதாவது மடி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தான் சொல்லுங்க. மறுபடி 10 மணிக்கு பேசலாம். சரியா? சரிங்க. ஓகே. நன்றி.